ஹாய் ஹலோ வணக்கம். நான் கணபதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ்எஸ்சி ஜிடி கால்ஃபர் ஆயிருச்சு. அதுக்கு யாரும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூடிய விரைவில் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி சர்வர் பிஸி ஆக ஆரம்பிச்சிருச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 10 ஜாகிரபி கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 முறை கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை பற்றின பேசிக் கொஸ்டின்ஸும் இதில் இருக்குது. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்க. விச் ஸ்டேட் ஹேஸ் ஸ்மாலஸ்ட் லேண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யூனியன் பிரதேசத்துக்கும் மாநிலத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க கேட்டிருக்கிறது ஸ்மாலஸ்ட் லேண்ட் ஏரியா ஸ்டேட்ல கேட்டிருக்காங்க. ஸ்டேட்ல ஸ்மாலஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவா தான் ஸ்மாலஸ்ட் லேண்ட் ஏரியா. எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3702 சதுர கிலோமீட்டர். சரியா? 3702 கிலோமீட்டர் ஸ்கொயர். ரைட்டா? இதுதான் ஸ்மாலஸ்ட் ஏரியா. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து என்னன்னு பார்க்கும்போது அடுத்து பார்த்தீங்கன்னா அமாங் த ஃபாலோயிங் யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியா விச் ஒன் ஹேஸ் த லார்ஜஸ்ட் சைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யூனியன் டெரிட்டரியிலேயே பெரிய நிலப்பரப்பு கொண்ட, அதாவது பெரிய யூனியன் பிரதேசம் எது அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. யூனியன் பிரதேசங்களில் பெரிய யூனியன் பிரதேசம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான் பெரிய யூனியன் பிரதேசம். ரைட்டா? 294 கிலோமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு கொண்டது. அடுத்து என்னன்னு பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தன்னுடைய எல்லைகளை நிறைய நாடோட பகிர்ந்து கொள்கிறது. அந்த எல்லைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு லைன் சொல்லி பெயர் இருக்கும். அதுல எது கரெக்டா இருக்கு அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் தன்னுடைய எல்லையை பகிர்ந்துக்கக்கூடிய அந்த லைனோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூர்லேண்ட் லைன் தான், பிளிம்சால் லைன் கிடையாது. ஸோ இது எனக்கு தப்பு. அப்போ நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் பகிர்ந்துக்குது அப்படின்னா அந்த எல்லையின் பெயர் டூர்லேண்ட் அப்படிங்கிறது தான். அடுத்து இந்தியாவும் மியான்மரும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த இடத்தோடைய பெயர், அந்த எல்லையின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெம்பர்டோன் லைன். ரைட்டா? பெம்பர்டோன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டூர்லேண்ட் கிடையாது. ஸோ இதுவும் தப்பு. அடுத்து மெக்மகன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்தியாவும் நேபாளும் பகிர்ந்துக்க தான் கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை, இந்தியாவும் சீனாவும் தான் பகிர்ந்து கொள்கிறது. ஸோ இதுவும் தப்பு. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய எல்லையின் பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராட் கிளைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லைன் தான். இதுதான் கரெக்ட். ஓகே, அப்போ நம்ம இந்த இடத்துல இந்தியா எல்லைகளை பகிர்ந்து கொள்ள நிறைய நாடுகளுடன் பகிர்ந்து கொள்கிறது எல்லையை. அந்த எல்லைகளுக்கு ஒரு பெயர் உண்டு. அதில் பாகிஸ்தானுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய எல்லையின் பெயர் தான் ராட் கிளைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா த லெக்சதீப் ஐலாண்ட்ஸ் ஆர் சிட்டுவேட்டட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லட்சத்தீவுகள் இருக்குல்ல, தீவு அப்படின்னா 4 பக்கமும் கடலால் சூழ்ந்திருந்தா அது தீவு. லட்சத்தீவு எந்த கடல்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு இருக்கக்கூடியது அரேபியன் சீல தான் இருக்குது. அப்போ இந்தியன் ஓசன்ல இருக்கக்கூடிய தீவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடாஸ்கர் அப்படிங்கிற அந்த தீவு தான் இந்தியன் ஓசன்ல மெயினா சொல்லலாம். அது போக ஸ்ரீலங்காவை சொல்ல முடியும். ஓகே, ஸ்ரீலங்கா, இந்தியன் ஓசன் இந்த ரெண்டுத்தையுமே மடாஸ்கர் இந்த ரெண்டுத்தையுமே இந்தியன் ஓசன்ல சொல்ல முடியும் மேஜரா. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் சீ சொல்லியாச்சு, லட்சத்தீவுகள். பே ஆஃப் பெங்கால்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள், அப்துல் கலாம் தீவுகள். இந்த ரெண்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால்ல முக்கியம் வகிக்கக்கூடியது. ஓகே, அப்போ இந்த இடத்துல லட்சத்தீவு இருக்கக்கூடிய கடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் கடல்ல தான் இருக்கு. அடுத்து விச் ஃபாரின் கண்ட்ரி இஸ் க்ளோசஸ்ட் டு அந்தமான் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்தமானுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஃபாரின் கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியான்மர் தான் மிக அருகில் இருக்கு. பர்மா என்று அழைக்கப்பட்டு கொண்டிருந்தது, அதை மியான்மர் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க பெயர். அடுத்து ஆறாவதுன்னு பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஷேர் பவுண்டரிஸ் வித் மேக்சிமம் நம்பர் ஆஃப் த அதர் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் ஒரு மாநிலம் தன்னுடைய எல்லையை நிறைய மாநிலங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறது. அது என்ன மாநிலம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்கு. அதில் ஒரு மாநிலம் தன்னுடைய எல்லையை நிறைய மாநிலங்கள் கூட, அதுதான் அதிகமாக எல்லையை பகிர்ந்துக்கிறது அப்படின்னா அது வேற எதுவுமே இல்லை, அஸ்ஸாம் தான்.
அஸ்ஸாம் சுமார் ஒரு 7 மாநிலங்கள் கூட தன்னுடைய எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. வெஸ்ட் பெங்கால், அருணாச்சல பிரதேஷ், மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் அப்படிங்கிற ஒரு 7 ஸ்டேட்டு கூட வந்து தன்னுடைய எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் டஸ் நாட் ஷேர் பவுண்டரி வித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜார்க்கண்ட் வந்து எந்த மாநிலத்தின் கூட வந்து தன்னுடைய எல்லையை பகிர்ந்து கொள்வதில்லை அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. வெஸ்ட் பெங்கால் கூட பகிர்ந்து கொள்கிறது, ஒரிசா கூட பகிர்ந்து கொள்கிறது, சத்தீஸ்கர் கூடயும் பகிர்ந்து கொள்கிறது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் வந்து மத்திய பிரதேசத்தினுடைய கூட பகிர்ந்து கொள்வதில்லை தன்னுடைய எல்லையை. ஓகே, த லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் இஸ் இன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து எங்கே அதிகமாக இருப்பாங்க அப்படின்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து எங்கே அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் தான் அதிகமாக இருக்காங்க. ஒட்டுமொத்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ்னால் என்ன யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடியினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்க தான். மலைவாழ்களில் வாழக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸ்குள்ளே வந்துடுவாங்க. ஒட்டுமொத்த ஷெட்யூல் ட்ரைப்ஸில் வந்து எஸ்டி அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். அதோட விரிவாக்கம் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஒட்டுமொத்த ஷெட்யூல் ட்ரைப்ஸில் 38% மத்திய பிரதேசத்தில் தான் இருக்குது. ஓகே, அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி வந்து எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் தான் அதிகமாக இருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எஸ்டி மத்திய பிரதேஷ், எஸ்சினா உத்தரப்பிரதேஷ். ஹையஸ்ட் மவுண்டன் பீக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவிலேயே மிகப்பெரிய மலைச்சிகரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எவரெஸ்ட்டுங்கிறது வந்து நேபாளத்துக்கு போயிடும். அடுத்து எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜங்காவா இல்லை K2வா, காட்வின் ஆஸ்டினா அப்படிங்கிறது தான். நிறைய பேர் காட்வின் ஆஸ்டினை வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா தப்பு. K2 அப்படிங்கிறது மிக பெருசாக இருந்தாலும் அது எங்கே தான் அதோட ஹைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 86,011 மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 8611 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து இந்தியா கூட இருந்தாலும் பாகிஸ்தானில் தான் இதனுடைய உயரம் முடியுது அப்படிங்கிறதுனால இது பாகிஸ்தானுக்கு சொந்தமாயிடுது. இந்தியாவில் பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜங்கா தான் கரெக்ட். சரியா, கஞ்சன்ஜங்கா தான் கரெக்டு. இதனுடைய உயரம் 85-86 மீட்டர் அப்படிங்கிறது தான். ஓகே, அப்போ இந்தியாவினுடைய மிகப்பெரிய மலைச்சிகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜங்கா. அடுத்து லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பீக் இன் சவுத் இந்தியா இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனைமுடி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மலைச்சிகரம், மலைத்தொடர் அப்படின்னு சொல்ல முடியும். 26,095 மீட்டர். ஓகே, சரியா, சரி 2695 மீட்டர். இதுதான் ஆனைமுடியோடைய உயரம். ஓகே, இதை நோட் பண்ணிக்கங்க. தென்னிந்தியாவில் ஒரு முக்கியம். ஸோ இந்த 10 பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் இருந்துச்சு. இதில் நமக்கு நிறைய தெரியாமல் இருந்துச்சு. ஆப்ஷன்லேயும் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணோம். இதே மாதிரி கிளாஸஸ் நம்ம டேப் சென்டர் சேனலில் ரெகுலராக வந்துட்டு இருக்கோம். மறக்காமல் டேப் சென்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னென்ன வீடியோஸ்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம வீடியோ போடலாம். ரைட், மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணிகளை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் IAS அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள். தேங்க்யூ.